இன்னைக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க பிளேட்ல என்னெல்லாம் இருக்கணும், எப்படி சாப்பிடணும்ட்டு. இதனால தான் இந்தியா டயபெட்டிஸ் கேபிட்டலா இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க டயபெட்டிஸ்ங்கிறது இந்த ஸ்வீட் சாப்பிட்றனால மட்டும்தான் வருதுன்ட்டு. அப்படி கிடையாதுங்க. நீங்க டெய்லியும் சாப்பிட்ற உணவு முறையினால தான் வருது. நம்ம நார்மலா சாப்பிட்ற டயட்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய ரைஸ், அது கூட கொஞ்சம் தால், கூட்டு இதெல்லாம் தான் சாப்பிட்றோம். இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க அதிகமாக இருக்கு. ஒரு பேலன்ஸ்டு மீலே இல்லை. உங்களுக்கு எப்படி இந்த பிளேட்டை கரெக்டாக செட்டப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஹெல்த் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. உங்க பிளேட்ல 1/3 வெஜிடபிள்ஸ் ஃபைபர் கண்டென்ட்டுக்காக இருக்கணும். 1/3 வந்து புரதச்சத்து புரோட்டீனுக்காக நான் வெஜிடேரியன் சோர்சஸோ இல்லை வெஜிடேரியன் சோர்சஸை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1/3 தான் கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்துக்காக ரைஸ் ஐட்டத்தை எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் ஒரு பேலன்ஸ்டு மீல் அப்படின்னு சொல்லுவோம். இதை விட இன்னும் அடிஷ்னலாக இது கூட நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் லைக் தைரோ இல்லை யோகோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேலரி டெபிசிட்ல இருந்துட்டு ப்ரோட்டீனையும் வெஜிடபிள் கண்டென்ட்டையும் அதிகப்படுத்திட்டு கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிருங்க. அதே நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிளை குறைச்சிட்டு கார்போஹைட்ரேட்ஸை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறனால நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு டயபெட்டிஸ் வராமையும் தடுக்க முடியும். இந்தியாவை டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிற நேமை வந்து நம்ம எரேஸ் பண்ண முடியும்.